வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் என்னோட வாய்ஸ் கரகரன்னு வரும். த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வாய்ஸ் சரியில்லைன்னா கூட. சரிங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும், ஷேர் பண்ணுறவங்களுக்கும் என்னோட ரொம்ப நன்றி. புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸில் என்னென்ன புது விஷயங்கள் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது கண்டினியூஸாக பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோவில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில விஷயங்கள் கேட்குற மாதிரி இருக்கும், ஒரு சில விஷயங்கள் விடுபடுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம குணாதிசயத்தை பற்றியே நம்ம பேசுவோம். அதனால் கண்டினியூஸாக நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. அப்படின்னா தான் உங்களோட ராசிக்கு என்னென்ன புரிதல் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வரும். வாங்க, மாசி மாதம் எந்த மாதிரி ஒரு நட்சத்திர அதிபதியில் எந்த மாதிரி கிரகத்தோட சாராம்சத்தில் நம்மளுக்கு இந்த மாதம் பிறகுதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 343 டிகிரியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல சனியோட சாராம்சம் வாங்கி சனியோட தசா இருப்பிலேயே மீன ராசியில இந்த மாசம் பிறக்க போகுது. கிட்டத்தட்ட இந்த கோச்சார கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் காலபுருஷ சக்கரத்தின்படி. அப்ப மேச ராசியில குரு உட்கார்ந்துடுறாரு. அதுவே 6ஆம் பாவகமான காலபுருஷ சக்கரத்தின்படி 6வது கிரகமான 6வது ராசியான கன்னி ராசியில பார்த்தோம்னா கேது உட்கார்ந்துடுறாரு. அப்புறம் மகர ராசிக்கு வந்துடுறோம். அந்த மகர ராசியில பார்த்தோம்னா 4 கிரகங்கள் அடைவடைஞ்சிடுறாங்க. அந்த 4 கிரகங்கள் சொல்றப்போ பார்த்தோம்னா சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் இவங்க எல்லாருமே அங்க உட்காந்துடுறாங்க. கும்ப ராசியில சனி உட்காந்துடுறாரு. அதுவே பார்த்தோம்னா மீன ராசியில இந்த மாசம் பிறக்க கொடுக்கக்கூடிய ராசின்னு சொல்றப்ப சந்திரனாகட்டும் சரி, ராகுவாகட்டும் சரி அங்க உட்காந்துடுறாங்க. இப்ப இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு சேர 1ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள்ல இந்த விதமான பாவத்துல உட்கார போறாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் தேதி பார்த்தோம்னா 1ஆம் தேதி முடிஞ்சு 2ஆம் தேதியே பார்த்தோம்னா சூரியன் பயிற்சி ஆயிடுவார். அந்த சூரியன் பார்த்தோம்னா மகரத்துல இருந்து கும்பத்துக்கு போயிடுவாரு. அப்ப சனியும் சூரியனும் சேர்ந்து செயல்பட போறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 8ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அந்த நாட்கள்ல பார்த்தோம்னா நம்மளோட கிரகத்துல இருந்து புதனும் பயிற்சி ஆயிடுவார். அப்ப அந்த புதன் பார்த்தோம்னா முன்னாடியே பயிற்சி ஆயிடுறாரு. கிட்டத்தட்ட இவங்களோட பாவகாதிபதியான பயிற்சிகள் ரொம்ப நேரம் வரப்போகுது. கிட்டத்தட்ட இந்த மாசம் 25ஆம் தேதி பார்த்தோம்னா சுக்கிரன் நம்மளோட மகர ராசியில இருந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறப்ப அங்க இருக்கக்கூடிய புதன் பார்த்தோம்னா மீனத்துக்கு பயிற்சி வரும். மொத்தத்திலே இந்த மாசத்துல இருக்கக்கூடிய பயிற்சிகள் பார்த்தோம்னா இவங்க மட்டும்தான் இந்த விதமான கிரகத்தோட மாற்றங்கள்ல தான் இந்த மாசம் செயல்பட போகும். இப்போ மேக்சிமமா நம்ம ராசிகள் எந்தெந்த இடத்துல இருக்க போகுதுன்னு கடைசியா இந்த மாசம் 25ஆம் தேதிக்கு மேல இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கடைசியோட பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தோம்னா மகரத்துல செவ்வாய் இருப்பாரு. கும்பத்துல பார்த்தோம்னா சூரியன், சுக்கரன், சனி இவங்க 3 கிரகங்கள் அடைவடைஞ்சிருவாங்க. கடைசியில மீனத்துக்கு பார்த்தோம்னா புதன் உட்காந்துருவாரு, ராகு உட்காந்துருவாரு. இப்போ இவங்க எல்லாமே பார்த்தோம்னா இந்த மாதம் கடைசியில் பரிவர்த்தனையாகி பரிகாரமாகி அங்கே அந்த இடத்துல பரிவர்த்தனை ஒரு பரிமாற்றங்களாக உட்காந்துருவார். இப்போ இவங்களோட மாற்றங்களான நினைவுகள் பார்த்தோம்னா இவ்வளோதான் விஷயங்கள் இந்த மாசத்துல இருக்க போகுது. சரி, இந்த கிரகத்தோட அமைவுகள் வச்சு கோச்சார பலன்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டா இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தனுசு ராசிங்க. தனுசு ராசி பார்த்தோம்னா எந்த விதத்துலையும் நம்மளை ஒப்பிட்டு சொல்ல முடியாது. தராசுல போட்டா கூட சரிசமமா இருக்கக்கூடிய ஒரு ராசி. ஒருத்தர் முன்னாடி இருக்கிறாங்க, அவங்க அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிறாங்க, அவங்களுக்கு ஈக்குவலைசரான பர்சன்ஸா இருக்கணும். நான் அவங்களுக்கு இறங்கி இருக்கக்கூடாது. ரொம்ப அவங்க மனது அளவுல பார்த்தோம்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன்ஸா இருந்தாலும் வெளிப்பட்ட பார்வைக்கு அவங்களால ஒரு தீங்கு இல்லை, ஒரு பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிற ஒரு முகபாவனைக்கு வந்துருவாங்க. அதே மாதிரி அவங்க கிட்ட என்ன ஒரு செக்யூரான விஷயங்கள் இருக்கு, அவங்க மனதுக்குள்ளார என்ன இருக்கு, வெளிப்படையா என்ன காட்ட போறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நீங்க எது எதிர்பார்த்தீங்கன்னாலும் ஜட்ஜ்மெண்ட் ராங்கா தான் இருக்கு. அப்ப அவங்க இதை தான் செய்ய போறாங்கன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை செய்ய மாட்டாங்க. அதை தவிர்த்து இன்னும் மேலதான் போகிறதுக்கான விஷயங்கள் ஏற்படும். ஆனா அவங்கள மட்டும் பார்த்தோம்னா எளிதில் ஜட்ஜ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா 100க்கு 100% முடியாதுங்க. அதே மாதிரியே பார்த்தோம்னா அவங்களோட ராசி அதிபதியே குருவுங்க. அந்த குரு இருக்கிறப்ப பார்த்தோம்னா எந்தவாச்சும் ஒரு விஷயத்துல அவங்களுக்கு ஒரு பண ரொட்டேஷனவோ, அவங்க பொழுது எப்பயுமே அவங்க கிட்ட ஒரு பணம் பாக்கியாதிபதி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய வலிமையாகவோ நிச்சயமா இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னா அதே சூழ்நிலையில கடைசி வரைக்கும் நான் இருக்கணும்னு நினைக்க கூடாத ராசி அப்படின்னு சொல்றப்ப இந்த தனுசு ராசிக்கார நண்பர்களா இருப்பாங்க. அப்ப அடுத்தடுத்த ஒரு முன்னேற்றத்துக்கு போகணும், அடுத்தடுத்து ஒரு பலமான ஒரு விஷயத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முன்னேற்ற பாதையவே நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ராசி
இந்த தனுசு ராசிக்காரங்க. இந்த தனுசு ராசிக்காரங்க உங்க ஃப்ரெண்டாவோ இல்லை ரிலேஷன்ஷிப்பாவோ இல்லை யாராச்சும் உங்களுக்கு சொந்த பந்தமாவோ இருந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அவங்கள மட்டும் ஒரு சீண்டி விட்டுக்க வேண்டாம்னு சொல்லுவேன். ஏன்னா சும்மா கிடந்த சங்க ஊதிக்கு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க பாட்டு கம்முன்னு இருப்பாங்க, அவங்க வேலையை செய்துட்டு இருப்பாங்க, அவங்க போகக்கூடிய ஒரு ஜாப்லயோ போகக்கூடிய ஒரு தொழிலையோ அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எண்ணத்துல போயிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த போயிட்டு இருக்கிறப்ப அவங்கள எதனாச்சும் நீங்க கிள்ளி விட்டுட்டீங்கன்னாவோ அவங்கள எதனா சீண்டி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னாவோ நிச்சயமா உங்களுக்கு மேல நிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களை விட ஆப்போசிட்டா வளம் அடையறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதுவே பார்த்தோம்னா அவங்க முயற்சிக்கான பலம் வெளியில யாருக்காவது ஒரு ரெக்கமெண்ட் கேட்கறதோ இல்ல ஒருத்தர் நாள் நான் பிழைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்புகளோ இந்த மாதிரி விஷயத்த ஒருத்தர் போய் காலில் விழுந்து இவங்க பிழைப்பாங்கன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் 100% கிடையாது. அதே மாதிரி அதுக்கான பாக்கியங்கள் கொடுக்கறது இந்த மாசத்துல இந்த வருஷத்துலயே பார்த்தோம்னா ஒரு ஒரு சில ராசிகளுக்கு பாக்கியம் இருக்குன்னு சொல்லுவேன். அந்த பாக்கியத்துல இந்த தனுசு ராசியுமே நல்லாவே இருக்குன்னு சொல்லுவேன். அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் வாக்கு வலிமை அவங்க எதிர்பார்த்துட்டு அவங்க வாயில சொன்ன விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு, ஏதோ கனவுல நடந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைம்னு சொல்லலாம். அப்போ ஒரு சிலர் கனவு காணுவாங்க, அந்த கனவு காண்றது பார்த்தோம்னா மறைஞ்சிரும், ஞாபகத்துக்கு வராது. அதுவே பார்த்தோம்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் ரியலா அது நடக்கிறப்ப இது நான் ஏற்கனவே எனக்கு கனவுல அந்த மாதிரியோ இல்லை ஏற்கனவே நடந்த மாதிரியோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் காட்டுற மாதிரி இருக்குங்க. அந்த ராசியில முக்கியமான ராசியை அந்த தனுசு ராசியை சொல்லணும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ராசிகாரகத்துவமா பார்த்தோம்னா குரு வந்துடுறாரு. அந்த குரு பார்த்தோம்னா ஞானக்காரகத்தை தருவார். அவர் தரப்பு பார்த்தோம்னா முன்னோர்கள் முன்னாடி நடந்த விஷயங்கள் இது சம்பந்தப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு. அந்த குரு உங்களுக்கு 9ஆம் இட பார்வையா பார்க்க போறாரு. உங்களுக்கு நட்புக்காரகத்துவமான செவ்வாவோட வீட்டுல இருக்க போறாரு. அப்ப இவரோட பாக்கியம் தொடர்ந்து உங்களுக்கு பலமாவே இருக்குன்னு சொல்லுவேன் இந்த வருட காலகட்டங்கள்ல. அதே மாதிரி உங்களுக்கு நட்பு கிரகமான உங்களுக்கு குரு இருக்கக்கூடிய வீட்டு அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 2ஆம் பாவத்துல உச்ச வலிமையில உட்கார்ந்து இருக்கிறதும் இன்னைக்கு குடும்ப ரீதியான வலிமை ஒற்றுமையாகிறது நீங்க சொல்றதை உங்க குடும்ப உறுப்பினர்கள் கேட்கறதுக்கு இல்ல உங்க செய்யக்கூடிய தொழில ஒரு முன்னேற்ற பாதைகள் கொடுக்கறது, செய்ய முடிய வேலையில பார்த்தோம்னா நம்ம பெண்டிங் வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஆகிறது, நம்ம ஒரு அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போறதுக்கான டெவலப்மெண்ட்டுக்கான ஸ்டெப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக சாதக பலனா அமையும். அதே மாதிரியே உங்களுக்கு 3ஆம் பாவத்துல பார்த்தோம்னா சூரியன் ஆகட்டும் சனி ஆகட்டும் சரி சுக்கிரன் பயிற்சியாக போறாரு. அங்க இருந்து புதன் 4ஆம் பாவத்துக்கு போக போறாரு. அப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு 4ஆம் பாவத்துல போய் உட்காரக்கூடிய புதன் மட்டும் உங்களுக்கு நீச்ச பக்கமா அங்க உட்கார போறாருங்க. அப்ப ஒரு சில விஷயங்கள்ல சொத்து சுகமாகட்டும் சரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி நீங்க தனிப்பட்ட முறையில செய்ய வேண்டாம். உங்களை சார்ந்து வேற உங்க ரிலேட்டிவோ உங்க வீட்லயோ இல்ல உங்களோட பையனோ இல்ல பொண்ணோ இல்ல உங்களோட அப்பா அம்மாவோ யாராச்சும் ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யுது. அதை சார்ந்த விஷயங்களை நீங்க பலம் அடைஞ்சிக்கிறது நல்லதுங்க. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாம், ஆனா வெளிப்பட்ட ஆளுங்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறது உங்களுக்கு 100% உங்களுக்கு பலன் அடையாது. உங்களோட பணம் வெளியில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் செய்றீங்க அப்படின்னு சொன்னோம்னா அது விரயத்துல முடியறதுக்கான சூழலை தான் அமைஞ்சு கொடுக்கும். அப்ப இந்த அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு மேக்சிமமான ஒரு வளர்ச்சியான ஒரு பாதைகள் உண்டு, சப்போர்ட் உண்டு. ஆனா அதை நம்ம பயன்படுத்திக்கிற விதத்துல பயன்படுத்திக்கிட்டோம்னா வளர்ச்சி கூடிய ஒரு வளர்ச்சியா இருக்கு. அதே மாதிரியே உங்களுக்கு 5ஆம் பாவத்தை உட்கார்ந்துருக்கக்கூடிய குரு நல்ல சப்போர்ட்டான ஒரு டைம் இருக்கு. அந்த சப்போர்ட் கொடுக்க 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 பார்த்தோம்னா நம்ம வளர்ச்சிக்கு போகிறதுக்கான சூழல்கள் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். தயவு செய்து இந்த தனுசு ராசிக்காரங்க எந்த விதமான விஷயத்திலையும் ஒரு காம்ப்ரமைஷன் ஆகாதீங்க. ஆனா ஒரு சில விஷயங்களை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுனால என்ன ஆகும்னா இருக்கிறவங்க உங்களை தப்பா ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு சூழலா ஆயிரும். அப்ப பார்த்தோம்னா உங்களுக்கு தனிப்பட்ட விஷயத்துல நிறைய திறமைகள் உண்டு, நிறைய பலம் உண்டு. ஆனா உங்களுக்கு வெளிப்படையா காட்டிக்கக்கூடிய விஷயங்கள் எண்ணங்களும் இருக்காது. அப்போ ஒரு செல்ஃப் டிபெண்டா அவங்க இருந்துக்குவாங்க. அப்போ வெளியில ஒரு பப்ளிக்கா ஆகணும், பப்ளிசிட்டி ஆனா மட்டும்தான் உங்களுக்கு வளர்ச்சிக்கான விஷயங்கள் போகும். ஒரு உங்களோட திறமையோ இதெல்லாம் வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்தி கொடுக்கும். அப்ப அந்த அதிகப்படுத்த தான் உங்களுக்கு டெவலப்மெண்ட் அதிகமாகும். டைம் இருக்கு, பயன்படுத்திக்கூடிய விஷயங்கள் இருக்கு. என்னதான் உங்க திறமைகளை உள்ளார அடக்கி வச்சுட்டு இருந்தாலும் அது வெளியில தெரியறப்பதான் இன்னும் வளர்ச்சிக்கு போக முடியும். இதை மட்டும் நீங்க தொடர்ந்து கவனிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக உங்களுக்கு வளர்ச்சி உண்டு. நன்றி, வணக்கம்.